ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் போடுறேன். கீரைக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா, வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணலாம். முருங்கைக்கீரையை என்ன பண்ணணுன்னா, ஒரு கடாயில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. அப்படியே கீரை நல்லா சுருங்கிடும். கீரை சுருங்கின கீரையை நம்ம இதில் போட்டு திரும்ப கீரை ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக வேக வச்ச முருங்கைக்கீரையை வச்சுருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்குனதுனால கீரை சுருங்கி தான் இருக்குது. முருங்கைக்கீரை ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டா மிகவும் சத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இறக்க போகும்போது ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயை துருவி நான் அதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணும்போது முருங்கைக்கீரையோட கசப்பு தன்மை ரொம்ப தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஜஸ்ட் பரட்டி விட்ருங்க அந்த சூட்லேயே. ஒரு சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.